பழகலாம் வாங்கன்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர்ல ஒரு சில குணச்சித்திர நடிகர்கள் மாத்திரம் நடிச்சு அந்த கேரக்டர் பண்ணிருந்தாங்கன்னா எப்படி இருக்கணும். முதல்ல ஓபனிங்லயே சாலமன் பாப்பையா வந்து என்னுடைய கற்பனைக்காக இதோ வாங்க பழகலாம். இப்படி வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டா எப்படி வாங்க பழகலாம். எங்க வீட்டுல 2 புல் இருக்கு, 2 புல் இருக்குயா. ஒன்னு இங்கவே இன்னொன்னு அங்கவே. முதல்ல நடுவுல 4 டம்ளர் வையா. புடிச்சா பழகுங்க, பழகிட்டு ஆட்டம் போடுங்க. பிடிக்கலையா வெளியே போய் வாந்தி எடுத்துருங்க. வாங்க வணக்கம் பாஜி நடக்கட்டும் அருமை. பாரு இதே கேரக்டர்ல குணச்சித்திர நடிகர் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு பேசுறதுல கொஞ்சம் கூட அது பிரயோஜனம் இல்ல. இன்னைக்கு தீபாவளி பண்டிகை இல்லையா, உள்ள வாங்க பழகலாம், உள்ள வாங்க பழகலாம். அது வந்து ஒரு 12 வருஷம் இருக்கும். டெல்லியில போகும்போது தீபாவளி நைட்டு எங்க வீட்டுல ஜாங்கிரி சுட்டு எடுத்துட்டு போனேன் பங்குஜி. அது பங்குஜிக்கு அதுக்கப்புறம் இன்னைக்குதான் நான் பாக்குறேன். எங்க வீட்டுல 2 தட்டவடை இருக்கு. வாங்க பழகலாம், பழகிட்டே சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டே பழகலாம். ஒருத்தர் கண்ணை பார்த்தா சொல்லுவேன் நான் பட்டுன்னு சொல்லுவேன் இவங்க பழகிறதுக்கு நல்லவங்கள கெட்டவங்களான்னு. அப்படி ஒரு சக்தி கொடுத்திருக்கிறான் ஈஸ்வர. அது என்னால முடியல. ஈஸ்வரா தட்டவடை சாப்பிடலனாலும் பரவாயில்ல, நாளைக்கு தட்டவடை மாலையா போட்டு கிருஷ்ணருக்கு போட்டுருங்க. வர அடுத்ததாக PS பாலையா அவர்கள் பல்லேலக்கா 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 வாங்க 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 பருகுண பாண்டியா, என் வீட்டுக்கு முன்னாடியே நீ குடி வந்திருக்கிற. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல்லேலக்கா பல்லேலக்கா பல்லேலக்கா. ஆமா தெரியாம கேட்கிறேன், எங்க வீட்டுல 2 லட்டு இருக்கு, 2 லட்டு வாங்க பழகலாம். உங்க வீட்டு லட்டு விட எங்க வீட்டு ரொம்ப பெரிய லட்டு. ஒரு லட்டுக்கு மேல முந்திரி வச்சிருக்கிறேன், இன்னொரு லட்டுக்கு மேல திராட்சை வச்சிருக்கிறேன். பிணைஞ்சு சாப்பிடுங்க, பனஞ்சு சாப்பிடுங்க. அப்படி நீங்க சாப்பிடுங்கன்னா இந்த பண்டிகை மாத்திரமல்ல, வேற எந்த பண்டிகையிலையும் எந்த வீட்டிலையும் போய் சாப்பிட முடியாது, எந்த வீட்டிலையும் சாப்பிட முடியாது. அடுத்ததாக மேஜர் சுந்தரராஜன். பைடபை வீட்டுக்கு வெளியே இருக்கீங்களே, உள்ள வரலாம் இல்லையா? 22 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்கு நடந்த போர்ல நாங்க 2 பேர் பழகிய நண்பர்கள். அன்னைக்கு முன்னப்பதைக்கு மிகப்பெரிய ஒரு போர்ல நாங்க 2 பேரும் தடுமாற்றத்துல இருந்துகிட்டு இருந்தோம். 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிஸ்டர் பித்தாச்சி. வாங்க மிஸ்டர் பித்தாச்சி வாங்க. நம்ம 2 பேரும் 11 ரொம்ப நாள் ஆச்சு. எங்க வீட்டுல சுட்ட சப்பாத்தி 2 இருக்கு, சுட்ட சப்பாத்தி 2 குடிச்சிருந்தா சாப்பிடுங்க, குடிக்கலையா மறக்காம போகும்போது பைடவை அந்த சப்பாத்திய பார்சல் பண்ணிட்டு போருக்கு கடந்து போக மிஸ்டர் பித்தாச்சி. நன்றி. இதே டைலாக் பழம்பெரும் நடிகர் காலத்தாலும் கோலத்தாலும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது வில்ல நடிகர் PS வீரப்பா அவர்கள் பேசியிருந்தாருன்னா அவர்கள் ஸ்டைல்ல எப்படி பேசுவார்னு பார்க்கலாம். இதோ பழக்கம் பழக்கம் பழக்கம். பழக்கம் என்பதும் ரத்தனா அஞ்சி விடாது. இது சாதாரணமான பழக்கம் அல்ல, பழகலாம் வாங்க. அரண்மனையில் பாம்பா? இளவரசரே, என்னது ராணியிடத்தில் பாம்பு பழக வந்ததா? என்ன கொடுமை தளபதி யாரே இது? ஊசி முனையிலே குத்திவிட்டு ஊரார் மீது பணி சுமத்த நினைக்கின்றார்கள். பழகலாம் வாங்க. பாஜி முனைப்பாம்புக்கே மகிழி வாசிக்கின்றாயா? உன் முத்தான பாடலை கேட்டு செத்தான் கருணாகரன். அடுத்தாக பழகலாம் வாங்க. இதோ நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து அவர்கள். ஐயா ஐயா, என் 2
கண்ணு மேல சத்தியமா சொல்றேன் ஐயா. பழகலாம் வாங்க, பழகலாம் வாங்க. எந்திரி மேல, எந்திரி மேல. வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளை பண்டிகை அதுமா மதிக்கணுங்கிறது தானே முடியும். எந்திரி மேல, பழகலாம் வாங்க. என் கண்ணு வேணுமன்னா அப்படியும் இப்படி இருக்கலாம். ஆனா பழக்க வழக்கத்துக்கு என் கண்ணுதான் நெற்றிக்கண். தீபாவளி வாங்க, பழகலாம். அடுத்ததாக இளைய திலகம் பிரபு அவர்கள். ஹலோ ஹலோ மிஸ்டர் வாசகன், உங்களுக்காக இந்நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். தீபாவளி அதுமா வீட்டுல எல்லாருமே பலகாரம் செஞ்சிருக்காங்க. வாங்க சார் சாப்பிடுங்க. குடிச்சிருந்தா சாப்பிடுங்க, குடிக்கலைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் வச்சு என்ன கொடுமை சார். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு விருது வச்சுக்கிட்டே இருக்க, யாருமே சாப்பிடாம போனா எப்படி? என்ன கொடுமை சரவணன். இது முதல் தலை தீபாவளியும் அதுமா.